ஒரு பணத்தை கொடுக்குறீங்கன்னா அப்போ நீங்கள் தவறு பண்ணிட்டு பணத்தை கொடுக்குறீங்களா இல்லை இறக்கப்பட்டு அவர் கொடுக்குறீங்களா, இந்த விஷயம் போகும். அப்போ நீங்கள் இறக்கப்பட்டு இந்த மருத்துவ சிகிச்சை செய்கிறது எல்லாமே வந்து நீங்கள் நல்ல எண்ணத்தில் செஞ்சுருந்தா கூட மற்றவங்க பார்வையில் அவன் இடிச்சிட்டான் அதனால தான் காசு கொடுக்குறான், அவன் செட்டில் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே குற்றச்சாட்டு சுமத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் தகவலை வந்து நீங்கள் காவல்துறைக்கிட்ட தான் கொடுக்கணும். காவல்துறை தான் முழுமையாக விசாரிப்பாங்க. காவல் அதிகாரிகள் தான் அதுக்காக உங்களுக்காக அரசாங்கம் நியமிக்கப்பட்ட தனிப்பட்ட துறை. அது வந்து பொதுவான துறை, உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது தான் முக்கியம். என்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் முதல்ல காவல்துறையில போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மத்த ப்ரொசீஜர் கண்டிப்பா காவல்துறை கிட்ட தான் இன்டிமேட் பண்ணணும். இன்னொன்னு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து அவங்கவுங்க இடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்களே தவிர யாரையும் அவருடைய உயிர் என்ன நிலையில இருக்கு, அவருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுன்னு யாரும் கவனிக்கிறது இல்லை. இன்றைக்கி வந்து மனிதநேயம் வந்து முக்கியமாக தேவைப்படுது. அதனால் யார் விபத்து ஏற்பட்டிருந்தாலும் அவங்கள கூட்டி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் முதன்மையான நோக்கம். ரெண்டாவது காவல்துறைக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். காவல்துறை வந்து உங்கள் மேலே தவறா அவங்க மேலே தவறானாலும் குற்றச்சாட்டு வைக்க போகிறதில்ல, எல்லாத்தையும் என்கொயரி பண்ணிட்டு தான் ஃபைனல் ரிப்போர்ட் போட போகிறாங்க. முதல் தகவல் அறிக்கைங்கிறது நீங்கள் தகவலை வந்து காவல்துறைக்கிட்ட இன்டிமேட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் மேலே குற்றம் சுமத்தலாம் அப்படின்னு குற்றச்சாட்டு வரைவாங்க.